ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ரீசெண்டாக நம்மளோட சேனலில் தமிழ் சினிமா அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கிடைச்சிருந்தது. எல்லாருமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படித்தேன். அதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒன்று இருக்குல்ல, இந்த சென்சார் போர்டோட வேலை என்ன சரி, இது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டு என்ன மாதிரியான ஆபத்தான செயல்களை சினிமாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதனால சினிமா என்ன விதமான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல ஏற்படலாம், இப்ப என்ன பிரச்சனைகள் அதை வச்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத ஓவராலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டுன்ற ஒரு விஷயம் எதுக்கு, அதை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றது தான் முக்கியமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே சென்சார் போர்டு அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு விஷயம். லைக் என்னன்னா, ஒரு படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது டக்குன்னு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் படம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக இந்த படம் இவ்வளவு இழுத்தடிச்சு போயிட்டு இருக்குன்னா, அப்ப அது என்ன அளவு முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட், அது எதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் அதுக்கான ஒரு லைம் லைட்னு சொல்லாம இப்பதான் அது வந்து பலருக்கும் தெரிய வருது. சென்சார் போர்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் போல, அது தாண்டி தான் படமே வரும், இல்லைன்னா படமே வராது போல அப்படின்னு இப்பதான் பலருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. சென்சார் போர்டு அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன, ஸோ இந்தியன் பீப்புள் எதை பார்க்கணும் அப்படின்றத இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு சில விஷயங்கள் முடிவு செய்யுது. லைக் ஆபாசம் இது மாதிரியான விஷயங்களை இளைஞர்கள் தென் இது மட்டும் இல்லாம இந்தியன்ஸ் வந்து பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. லைக் எதை நம்ம வந்து கற்பிக்கிறோமோ அது மூலமா தான் அவங்க அதை உள்வாங்கி அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை நோக்கி தான் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது மாதிரி யாரும் ராங்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது. ஸோ ரைட் திங்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு, ஏகப்பட்ட இனங்கள் இருக்கு, ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. சிறுபான்மையிலிருந்து பெரும்பான்மை வரை எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான முட்டலும் மோதலும் இல்லாத மாதிரி ஒரு கருத்தா இருக்கணும். இப்படின்ற பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு பார்ப்பாங்க. முக்கியமா ஆபாசம், வன்முறை, தென் இது மட்டும் இல்லாம மைனாரிட்டிஸ், மெஜாரிட்டிஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்ட் மெம்பர்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் டவுன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இழிவுபடுத்தியிருக்காங்களா, இல்ல இப்போ கரண்டா போயிட்டு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸை வந்து ஏதாவது எடுத்திருக்காங்களா, அந்த ஃபிளாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த லீடர்ஸை இமிட்டேட் பண்ணியிருக்காங்களா, இப்படின்ற பல விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலா சினிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இருக்கு. படமே வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ண படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் வந்துடும். அப்படி வந்தா என்ன, ஏ ரேட்டடா வரும், அடல்ட்ஸ் ஒன்லி, வெறும் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வரும். பேன் ஆன படங்கள்லாம் சொற்பம் தான், அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து சென்சார் போர்டோட கடமை. அங்க சென்சார் போர்டுல அந்த படத்தை பார்க்கக்கூடியவங்க எல்லா ரகமான ஆட்களும் இருப்பாங்க. லைக் மத ரீதியா, கேஸ்ட் ரீதியா எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அளவுக்கு பொறுப்பான ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும். இவங்க எந்த விதத்திலையும் இந்த படம் வந்து ஒரு ராங்கான இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை இது வந்து ஓவர் மெச்சூர்டு கண்டென்ட்டா இருந்ததுன்னா இதுக்கு ஏ ரேட்டட் கொடுக்கணும். இல்ல இது வந்து ஓரளவு இம்மெச்சூர்டு ஆடியன்ஸ், லைக் குழந்தைங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் நோக்கி போயிட்டு இருக்கவங்களும் இதை பார்க்கலாம், பிரச்சனை இல்ல. இல்ல இது யூவே கொடுக்கலாம், குடும்பத்தோட எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்ஸ் மூலமா தான் எடுப்பாங்க. யூ கொடுத்தா எல்லாருமே பார்க்கலாம், யூஏ கொடுத்தா அதுலயும் 2 வகை இருக்கு, யூஏ 13, யூஏ 16. இதுதான் விஷயங்கள். இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும். பட் இங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சென்சார் போர்டுல உட்கார்ந்து இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட்டுக்கு கொடுக்கறதுக்கு அந்த படம் பார்த்து அந்த கருத்துக்கள்லாம் சொல்றாங்களா, அவங்கள எத்தனை பேர் சினிமாக்கு சம்பந்தப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட் தான். கொஞ்சம் ஆட்கள் தான் இருப்பாங்க. அதாவது இங்க பல டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸே வந்து சொல்றது என்னன்னா, சென்சார் போர்டுல சினிமாக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களே இல்ல. லைக் ஒரு சீனியர் டிரெக்டர், சீனியர் ரைட்டர், சினிமால ஒர்க் பண்ண சீனியர் ஆர்டிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான சினிமால சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் சென்சார்ல இருக்கணும். அப்பதான் அந்த ஆர்ட் ஃபார்மை எப்படி அணுகணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதை வந்து ஒரு சில அரசியல் காரணங்களாலும் ஒரு சில அரசியல் கட்சிகளும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த சென்சார் போர்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சார்ன்றது வந்து வேற மாதிரி இயங்குது, ஒரு சார்ந்த இண்டஸ்ட்ரிக்கு சென்சார் ரொம்ப மோசமா இயங்குது அப்படின்றது பலராலும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அது வந்து உறுதிப்படுத்துற விதமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் இந்த படத்துக்கு வந்திருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு படத்தை சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட கண்டிப்பா ரிலீஸ் தேதியெல்லாம் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சென்சாருக்கு இந்த ஒரு படத்தை அனுப்பிச்சிடணும். அவங்க பார்த்துட்டு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவல் ரூல்ஸ். பட்
இப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ காலகட்டங்களில் இவ்வளோ விஷயங்கள் மாறி வந்துருச்சு. இங்கே வந்து சென்சார் போர்டுக்கு அமிச்சாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, ரிவைஸ் கம்யூனிட்டி வைப்பாங்க, கிட்டத்தட்ட அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு 1.5 மாசத்துல படம் எப்படியும் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதன் காரணமா எல்லாருமே இப்போ கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் கிட்ட நெருங்கும் போது தான் ஃபைனல் அவுட்புட் எடுத்து சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. அவங்களுமே 1 or 1.5 வீக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த தைரியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் அந்த படம் கிட்ட ரிலீஸ் டேட் கிட்ட நெருங்குற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபைனல் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் மியூசிக், விஎஃப்எக்ஸ் இது எல்லாத்தையுமே அந்த கடைசி நிமிஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இங்கே ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கனெக்ட் பண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா Jan 10 or 9 இதுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3-4 நாள் முன்னாடியாவது சென்சார் சர்டிஃபிகேட் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் இருக்கு. ஆனா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த படத்தை இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம படத்துல சிறுபான்மை மக்களையும் இது மட்டும் இல்லாம இந்தியன் ஆர்மியை கொஞ்சம் வீக்காவும் இழிவுபடுத்திருக்காங்கன்ற விஷயங்களை வச்சு இப்போதைக்கு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதை வச்சு இப்போ இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை ஸ்டே வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இது ஒரு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ரிவைஸ் கமிட்டின்னு ஒன்று வச்சு அதுக்கான ஆட்கள் எல்லாத்தையுமே ஹையர் பண்ணி மறுபடியும் இந்த ஒரு படத்தை பார்த்து அதுல இருக்கிறவங்க எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம இதுக்கு எந்த விதமான ஆட்சேபனங்களும் இல்லாம சொல்லி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் இது ரிலீஸ் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கேம் இந்த ஒரு சென்சார் போர்டை வச்சு போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க ஆபாசம், வன்முறை அப்படின்றது சினிமால மட்டும்தான் வருதா? முன்னாடி சினிமால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஓப்பன் சோர்ஸ் எல்லாரையும் என்னென்னமோ பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகிறேன் அப்படின்ற பேர்ல பலரையும் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க வந்து பெண்கள் இஷ்டத்துக்கு சட்டத்துக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாட்டிக்கிட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா சூறையாடுறாங்க. தப்பான விதத்துல அவங்க எல்லாரையும் போர்ட்ரே பண்ணி மக்களை வந்து சூறையாடுறாங்க. இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க சென்சார் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய இடங்கள்லயே நிறைய சென்சார் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லார் கையிலயும் ஒரு ஓப்பன் மீடியத்தை கொடுத்துட்டு, எல்லார் கையிலயும் ஒரு ஓப்பன் சோர்ஸை கொடுத்துட்டு எல்லாரும் இஷ்டத்துக்கு இங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இதை கட்டுப்படுத்துறது யாரு? எல்லாத்துக்கும் போய் சினிமாவே குத்தம் சொன்னா என்ன சொல்றது? முன்னாடி சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இன்ஃப்ளூயன்சர்ஸ் தானே, இன்ஸ்டாகிராம் தானே, யூடியூப் தானே. இங்க வந்து ஒரு சென்சார் இருக்கணும்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேர் ஆபாச வீடியோஸ் இதுலயே வருது, ஆபாச போஸ்ட் வருது, ஆக்சிடென்ட் வீடியோஸ் வருது, மர்டர் வீடியோஸ் வருது. எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மூலமாகவும் யூடியூபோட ஷார்ட்ஸ் மூலமாகவும் எவ்வளவு விஷயங்கள் ஷேர் ஆகுது. இதெல்லாம் சென்சார் பண்ணாங்க எங்க போறாங்க? இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா தான் இருக்கா? இதெல்லாம் ப்ராப்பரா தான் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. முக்கியமா கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்படின்ற பல விஷயங்களா இருக்கு. அதே மாதிரி ஒரு சார்ந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டு வந்து வளைந்து நெளிந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால அது வேற எதுவும் இல்ல. பாலிவுட்ல இருக்கக்கூடிய படங்களுக்கு மட்டும் ஈஸியா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும். ஹீரோயின் ஹீரோ என்ன வேணா அந்த படத்துல பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த மதத்தை வேணா வந்து அசிங்கப்படுத்தலாம், எந்த ஜாதி வேணா அசிங்கப்படுத்தலாம், இப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. சென்சார் சர்டிஃபிகேட் தூக்கி வாரி கொடுத்துருவாங்க. பட் அதர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு, அதர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த கொடுமைகள் நடக்குது. இது வந்து மாறணும் அப்படின்னா சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ரெனோவேட் பண்ணணும். எப்படி சினிமாக்கு சார்ந்த ஆட்கள் வந்து சென்சார் போர்டுல போய் உட்காராங்களோ அப்பதான் சென்சார் போர்டு ப்ராப்பரா சினிமாக்காக இயங்குற ஒரு இடமா அது வந்து மாற்றப்படும். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்க அந்த கம்யூனிட்டியில வந்தவங்களா இருந்தா மட்டும்தான் அதுல வேலை பார்க்கக்கூடியவங்களோட வழி என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஊதியம் கொடுக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது மாதிரியான ஃபார்முலா தான். அப்ப அதெல்லாம் அப்ளை பண்ணணும்னா அங்கிருந்து வந்தவங்களால மட்டும்தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் சொல்லலாம், பட் பிராக்டிக்கலா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எப்படி இது பண்ணோம் அப்படின்றத வச்சுதான் இருக்கு. தென் இதையும் தாண்டி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க இதெல்லாம் எடுத்து பேசணும். எல்லா ஆக்டர்ஸும், டிரெக்டர்ஸும், ப்ரொடியூசர்ஸும் இந்த ஒரு இஷ்யூவை எடுத்து பேசணும். பட் இப்போ இது வந்து ஒரு ப்ரொடியூசரோட பிரச்சனை, ஒரு டைரக்டரோட பிரச்சனை, ஒரு ஆக்டரோட பிரச்சனைன்றதை வச்சு ஒதுக்கிட்டு ஹோல் இண்டஸ்ட்ரியும், ஹோல் இந்தியன் சினிமாவும் வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கு. இவங்களுக்கு தெரியல நாளை பின்ன கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல எந்த விதமான கருத்தையும், எந்த விதமான படத்தையும் இந்த அரசியல் கட்சிகளோ இல்ல இந்த சார்ந்த மக்களையோ தாண்டி அந்த படத்தை நம்மளால கொடுக்க முடியாதுன்ற ஒரு கட்டாயம் இப்போ வந்து உருவாக்கிட்டு இருக்குல்ல. இது வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு நடக்குது நீங்க நினைக்கல, அது நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடந்துகிட்டே தான் இருக்கணும். இங்க நடக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்டாயத்திலையும் நம்ம இருக்கோம். ஆனா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இண்டஸ்ட்ரி. இந்த ஒரு இண்டஸ்ட்ரி இன்னும் இப்படியே இருந்து நாசமா போறதுக்கான காரணம் இதுதான். இவங்களை அழிக்கிறதுக்கான விஷயம் வந்து அதுக்கும் இவங்க வந்து வாய்ப்பு
வாய்ஸ் அவுட் பண்ணாமல் தள்ளி நின்று பார்க்குறனால தான் இந்த இண்டஸ்ட்ரி இன்னுமே இவ்வளோ கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இது என்னோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுற அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.